ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரேஷன் ஷாப் இன்டர்வியூ கொஷினை கண்டினியூவாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா, அதாவது 38 மாவட்டங்களுக்கு 38 கொஷின் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதாவது மாவட்டத்தை பற்றின ஃபேமஸ் திங், இம்பார்ட்டன்ட், அந்த கலெக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 38 மாவட்டத்துக்கும் கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் 100 முக்கியமான கேள்விகளை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பிடிஎஃப்பில். அந்த பிடிஎஃப் வேணும்னு வச்சிங்கன்னா ஜஸ்ட் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப் மெசேஜ் பண்ணுங்கள். அந்த பிடிஎஃபில் வேலை பார்த்தீங்கன்னா 25 ரூபா மட்டும்தான். 25 ரூபா பே பண்ணிவிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரேஷன் இன்டர்வியூ சம்மந்தமாக 100 கேள்விகளை ரெடி பண்ணி வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம 38 மாவட்டங்களை பற்றின விவரங்களை பார்த்துடலாம். உங்களுக்கு இதை தாண்டி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் மறக்காமல் நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ஃபஸ்ட்டு அரியலூர் பார்த்துடலாம். நம்ம 38 மாவட்டங்களும் பார்த்திங்கன்னா A to Z ஃபுல் இன்ஃபர்மேஷன் கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இதில் இருந்தால் நீங்களும் ஷேர் பண்ணலாம். நான் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடுறேன். 10 நிமிஷம் தாண்டி போச்சுன்னா நான் ரெண்டாக பார்ட் 2 வீடியோ போட்டுடுறேன். சரி, வாங்க டேரெக்டாக ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் கலெக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரத்தினசாமி ஐஏஎஸ் அவர்கள். நீங்கள் அவங்க கேள்வி கேட்கும்போது நீங்கள் யாரோட பேர் சொல்கிறீங்கன்னா, தலைவர்கள் பேர் சொல்கிறீங்களோ, இல்லை கலெக்டர் பேர் சொல்கிறீங்களோ, இல்லை மினிஸ்டர் எம்எல்ஏ பேர் சொல்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்லுங்கள். அதாவது மாண்புமிகு, மதிப்புக்குரிய அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது இப்போ நீங்கள் முதலமைச்சர் பேர் சொல்லிங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெஸ்பெக்டாக கொடுக்குறோம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. ஏன்னா கேள்விகளை வந்து ரொம்ப சுலபமாக தான் கேட்பாங்க, இன்னும் பெரிய கஷ்டமாக கேட்டுற மாட்டாங்க. நம்ம பீரியட் கேள்வி தான் கண்டிப்பாக கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. வேணும்னு நினச்சிங்கன்னா பை பண்ணிக்கோங்க. நான் வாட்ஸ்அப் நம்பரை ப்ரொவைட் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணி பை பண்ணிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அரியலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சிமெண்ட் நகரம் சொல்லிட்டு சிறப்பு பெயரை அழைப்பாங்க. சிறப்பு பெயர் வச்சு சிமெண்ட் நகரம் சொல்லிட்டு அழைப்பாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் சிமெண்ட் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியானது நிறையவே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா சிமெண்ட் நகரம் சொல்லிட்டு அழைப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஃபேமஸான கோயில் என்ன கோயில் பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலானது அங்கே இருக்குது. அந்த கோவிலை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் அரியலூர் மாவட்டமாக இருந்தால் அங்கே இருக்க ஃபேமஸான கோவில் அண்ட் ஃபேமஸான சிறப்பு பெயர் இருந்தால் அண்ட் ஃபேமஸான ஃபுட்டு அதை பற்றிலாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இன்டர்வியூவில் கண்டிப்பாக கேட்பாங்க. இன்டர்வியூவில் 3வது கேள்வி அதுவும் தான் இருக்குது. உங்களுக்கு உங்கள் மாவட்டத்தை பற்றி சிறப்பாக நீங்கள் சொல்லுங்கள், இல்லை உங்கள் ஊரில் ஒரு ஃபேமஸான கோவில் இருக்குது அதை பற்றி சிறப்பாக சொல்லுங்கன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அரியலூரில் கொத்தமல்லி ஃபேமஸ்ஸு, அதனால தான் நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் அரியலூருக்கு வடக்கே பார்த்திங்கன்னா வெள்ளாறு ஓடுது, தெற்கே பார்த்திங்கன்னா கொள்ளிடம் ஆறு ஓடுகிறது. இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா நான் கூகுள்லேருந்து எடுத்தேன். அது உண்மையாக இருந்தால் நீங்கள் ஒரு லைக் போட்டுருங்க இந்த வீடியோக்கு. அண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிங்க, யூடியூப்பில் பாருங்கள். அண்டு கூகுள்லேயும் இந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் மாவட்டத்தை பற்றி. அடுத்தது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் கலெக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள். அவர் தான் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கார். அப்புறம் செங்கல்பட்டு மாவட்டத்தை எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இது சென்னையோட நுழைவு வழின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா சென்னைக்கு கீழே இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் வந்து சென்னையின் நுழைவு வழி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திருக்கழிக்குன்றம் தேர் திருவிழா பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது ஏன்னா ரொம்ப நல்லா தான் நடக்கும், நிறைய கூட்டம் வரும். அதுக்கப்புறம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா மகாலிபுரம் இருக்குது தெரியுங்களா. மகாலிபுரம் சிலை சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா சரியாக ரொம்ப நல்ல ஃபேமஸ்ஸு. அங்கே தெரியும் உங்களுக்கு பல்லவர்கள் ஆண்ட காலத்தில் நிறைய சிற்பங்கள் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அங்கே இருக்கிற வெண்ணெய் பந்து அதை பற்றிலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க செங்கல்பட்டு மாவட்டமாக இருந்தால். அடுத்து பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டத்தை பற்றி நான் பெருசாக நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு சொல்கிறதுக்கு நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். மாவட்டம் கலெக்டர் யார் பார்த்திங்கன்னா திருமதி ரஷ்மி சித்தா ஜகடே ஐஏஎஸ் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தான் மாவட்ட கலெக்டராக இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்பெல்லிங் படிக்க முடியல, நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவின் தலைவாசல்னு சொல்லிட்டு நம்ம சென்னையை பார்த்து தான் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் தமிழ்நாட்டோட தலைநகர் எதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் தலைநகர்னு அறிவோம் நம்ம. அப்புறம் சென்னையிலே பார்த்திங்கன்னா மெரினா பீச் அதான் பார்த்திங்கன்னா 3rd லார்ஜஸ்ட் கடல்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஸ்கூல் புக்லேயே பார்த்துருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வண்டலூர் விலங்கு சரணாலயம் இருக்குது. அந்த அடிஷ்னலாக எதாவது சரணாலயம் இருந்தால் என்னென்னு சொல்லுங்கள். அப்புறம் சென்னை தான் பார்த்திங்கன்னா ஆசியாவின் டெட்ராய்ட் என்று பெயர் போட்டிருக்காங்க. எப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம ஆசியா கண்டம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஆசியா கண்டத்துக்கே தெரியும் சென்னையை வந்து எப்படி அழைப்பாங்கன்னா ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமொபைல்ஸ் அதாவது வாகனம் சார்ந்த உற்பத்தி செய்யும் பார்ட்ஸ் அந்த இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதாவது வாகனம் உற்பத்தி இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஆசியாவுக்கே தெரியும், ஆசியா கண்டத்துக்கே தெரியும் சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்டுன்னு அழைப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா யார் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிராந்தி குமார் பத்தி. அவங்க தான் பார்த்திங்கன்னா
கோயம்புத்தூர் மாவட்டம் கலெக்டராக இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நெசவு தொழில் நகரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே நெசவு தொழில் பார்த்திங்கன்னா நிறையவே நடக்கும். ஃபுல்லாகவே அங்கே பார்த்திங்கன்னா ஜவுளி தொழில், துணி தையல், துணி ரெடி பண்ணுறது அந்த தொழில் தான் பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப அதிகமாக நடக்கும். அங்கே பார்த்திங்கன்னா எது ஃபேமஸ் பார்த்திங்கன்னா இந்த அயோத்தி சிலை, அதாவது சிவன் சிலை இருக்குது பார்த்திங்களா, அது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே அதை அந்த மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பொள்ளாச்சி இளநீர் பார்த்திங்கன்னா இருக்குது, அது ரொம்ப ஃபேமஸ். பொள்ளாச்சி சந்தையும் ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பன் பட்டர் சொல்லிட்டு இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். அதாவது அடிஷ்னலாக எதாவது ஃபேமஸாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எதுவும் மிஸ் பண்ணிட்டேன்னு என்னை கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் கலெக்டர் யார் பார்த்திங்கன்னா திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கலெக்டராக இருக்கார். உங்களுக்கு மினிஸ்ட்ரி, எம்பி அந்தமாரிலாம் தெரிஞ்சால் அந்த மினிஸ்ட்ரி, எம்பியில் உங்கள் மாவட்டத்தில் இருந்தால் நீங்கள் படித்து வச்சுங்க. அடிஷ்னலாக கரெக்டாக உதவும். அது கடலூர் மாவட்டத்தை கடல் நகர்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடலூர்லேயே இருக்குது கடல்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா கடல் நகர்னு சொல்லிட்டு அழைப்பாங்க சிறப்பு பெயரோட. அங்கே பார்த்திங்கன்னா சதுப்பு நிலக்காடு இருக்குது. எங்கன்னு பார்த்திங்கன்னா பிச்சாவரம் என்ற ஊரில் பார்த்திங்கன்னா சதுப்பு நிலக்காடு இருக்குது. இது பார்த்திங்கன்னா உலகில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு, அதாவது உலகிலே 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு நம்ம தமிழ்நாட்டில் கடலூர் தாங்க இருக்குது. ரொம்ப பிரமாதமான ஒரு காடு அது. அதாவது ஒரு ஆறு மாரி இருக்கும். அந்த ஆறில் பார்த்திங்கன்னா செடியாக ஒரு மரம் மாரி இருக்கும். அது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, மங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த காடு தான் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சிதம்பரம் தில்லை நடராஜ கோவில் ஐயா கோவில் பார்த்திங்கன்னா இருக்குது. அது உங்களுக்கு தெரியும் அது என்ன கோவில் சொல்லிட்டு. அப்புறம் பண்ருட்டி முந்திரி பலாப்பழம் காடு பார்த்திங்கன்னா பண்ருட்டி ஊர் ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் அதை பற்றியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. என்ன ஃபேமஸ் ஃபுட்டு, என்ன ஃப்ரூட்ஸ் சொல்லிட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் கலெக்டர் யார் பார்த்திங்கன்னா திருமதி கே சாந்தி ஐஏஎஸ் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா தோட்ட பயிர் நகரம், அதாவது பயிர் பண்ணுறது பார்த்திங்கன்னா அங்கே அதிகமாக இருக்கும். அண்டு புளி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். அண்ட் ஒகானிக்கல் ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. எந்த நதியிலேருந்து வருது எல்லாமே ரொம்ப நல்லாவே தெரியும். ஒகானிக்கல் ஃபால்ஸ் எதுலேருந்து வருது சொல்லிட்டு, அதாவது காவேரியிலேருந்து தான் பார்த்திங்கன்னா ஒகானிக்கல் ஃபால்ஸ் உருவாகுது. தருமபுரி மாவட்டம் சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அடிஷ்னலாக கோவில் பற்றிலாம் நிறைய நீங்கள் கேதர் பண்ணி வச்சிங்க. பிகாஸ் கோவிலை பற்றி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரேஷன் சம்மந்தமாக படித்தாலே கண்டிப்பாக கோவில் பற்றி கேட்பாங்க. அண்டு மாவட்டம் ஃபேமஸாக இருக்குது, அதை பற்றி கேட்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கலெக்டராக பார்த்திங்கன்னா திருமதி எம்என் பூங்கோடி ஐஏஎஸ் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கலெக்டர். திண்டுக்கல்னால் தெரியும், பூட்டு தான் ஃபேமஸ், பூட்டு நகரம் சொல்லிட்டு அழைப்பாங்க. அதுபோல் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி ஃபேமஸ்னு ரொம்ப நல்லாவே தெரியும். அண்டு கொடைக்கானல் மலை இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலை இருக்குது. அண்ட் திண்டுக்கல்லில் நிறைய கோட்டைகள்லாம் இருக்குது. அந்த கோட்டைகளை பற்றி நீங்கள் படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் பழனி பஞ்சாமிர்தம் இருக்குது, முருகர் கோவில் இருக்குது திண்டுக்கல்லில். அதை பற்றிலாம் கொஞ்சம் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் டப்பு சொல்கிறத பற்றி தான் உங்களுக்கு மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எதுவும் யோசிக்காமல் இப்போயே ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. ஏன்னா இன்னும் 3-4 நாள் எக்ஸாம் வந்து இருக்குது. கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்மகிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கேன். அப்புறம் ஈரோடு மாவட்டம் ஸ்பெஷலாக என்ன சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதாவது மாவட்ட கலெக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபால் சுங்கர ஐஏஎஸ் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா மாவட்ட கலெக்டர் இருக்க. சாரி, எனக்கு தமிழ் கொஞ்சம் அவ்வளோ படிக்க வராது. நீங்கள் வெயிட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் வேணும்னு வச்சிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் இந்த பிடிஎஃபை. அங்கே பார்த்திங்கன்னா மஞ்சள் நகரம்னு சொல்லுவாங்க. அதாவது மஞ்சள் அதிகமாக உற்பத்தி செய்ய இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு தான். அதனால் மஞ்சள் நகரம்னு சொல்லுவாங்க, இல்லை கைத்தறி நகரம் சொல்லுவாங்க. அதாவது அங்கே நெசவு தொழிலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கையிலே பண்ணியிருந்தாங்களா அந்த ஆதி காலத்தில், அதை இன்னமும் கண்டினியூ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நகரத்தை கைத்தறி நகரம்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது நெசவு தொழில் அதிகமாக நடக்கும். அப்புறம் தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம், புக்கிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்கோம். நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பிடிஎஃப் வேணும் அனுப்புகிறேன், அதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவை, மெசேஜ் பண்ணுங்கள், பிடிஎஃப் அனுப்பிச்சி விட்றேன். அடுத்தது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் கலெக்டர் பார்த்திங்கன்னா கலைசெல்வி மோகன் ஐஏஎஸ் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் கலெக்டராக இருக்காங்க. காஞ்சிபுரம்னாலும் தெரியும், காஞ்சிபுரம் பட்டு சொல்லிட்டு வரும். பட்டு புடவைகள் அதிகமாக செய்ய இடம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மட்டும்தான். அப்புறம் வேடந்தாங்கல் பறவை சரணாலயம் இருக்குது. அங்கே நிறைய பேர்ட்ஸ் சாஞ்சுரி சொல்லுவாங்க, பேர்ட்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் காமாட்சி அம்மன் கோவில் இருக்குது. அண்டு அத்திவரத பெருமாள் கோவில் இருக்குது. நிறைய கோவில் இருக்குது காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை. நான் கொஞ்சம் கோவில் தான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நீங்கள் காஞ்சிபுரமாக இருந்தீங்கன்னா நிறைய கோவில் இருக்குது, அதை மென்ஷன் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக காஞ்சிபுரம் வந்தால் கோவிலை பற்றி கேட்பாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. அடுத்தது கரூர் மாவட்டம். அவர் பார்த்திங்கன்னா தங்கவேல் ஐஏஎஸ் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம், அங்கே தான் அவர் கலெக்டராக இருக்கார்.
நெசவு நகரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நெசவு தொழில் குடிசை மற்றும் கைத்தறி ஜவுளி இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அங்கே ஏன்னா நெசவு பண்ணுவாங்க, நெசவு தொழில் அதிகமாக இருக்கும். கரூரில் ட்ரெஸ் ஃபேமஸ் அங்கெல்லாம். அங்கே பார்த்தீங்கன்னா வாழை மரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வாழை மரங்கள் பற்றி மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் பசுபதீஸ்வரர் கோவில் பார்த்திங்கன்னா கரூரில் இருக்குது. அது கடைசியாக டேரெக்டாக எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷன் தெரியல, பட் கரூர் மாவட்டத்தில் எங்கேயும் இருக்குது. அது தெரிஞ்சால் கரூர் மாவட்டத்தில் யாருன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த பசுபதீஸ்வரர் கோவில் எங்கே இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட்டாக போட்டுருங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த மாவட்டமாக நீங்கள் அதை மட்டும் பார்க்காதீங்க, நியர்பை டிஸ்ட்ரிக்ட். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு செங்கல்பட்டு எடுத்தால் சென்னையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், திருவள்ளூர் பார்த்துக்கிட்டு தான், காஞ்சிபுரம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அந்த சுற்றி இந்த 4 இங்கே சுற்றி பக்கத்தில் இருக்க 4 மாவட்டங்களை ப்ரிப்பேர் பண்ணிங்க இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கள்ளக்குறிச்சி எடுத்திங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா எம்எஸ் பிரசாந்த் ஐஏஎஸ் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கார். அங்கே பார்த்தீங்கன்னா கரும்பு நகரம்னு சொல்லுவாங்க. பிகாஸ் கரும்பு பார்த்திங்கன்னா அங்கே அதிகமாக ஹார்வெஸ்ட் பண்ணப்படுதுன்னு சொல்லிட்டு கரும்பு நகரம் சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே மலை இருக்குது, அதாவது கால் ரயான் மலைன்னு சொல்லிட்டு அந்த மலை இருக்குது. அந்த மலையை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. அடிஷ்னலாக கோவில் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. பிகாஸ் நான் தேடி பார்த்தேன், எந்த ஒரு கோவிலும் பெருசாக எனக்கு எதுவும் எனக்கு அகப்படலை. அதனால் பார்த்தீங்கன்னா 3 இன்ஃபர்மேஷனும் கொடுத்துக்கிறேன். அடிஷ்னலாக நீங்கள் ஏதாச்சும் இருந்தால் நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிக்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு அத்தை பாட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கே போட்டுடுறேன். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஜஸ்ட் ஒரு லைக்கை பண்ணிட்டு இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டுருங்க, அடுத்த வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிஎஃப் வேணாலும் ஜஸ்ட் பை பண்ணுவீங்க, நம்ம சேனல்லே ப்ரொவைட் பண்ணுறோம். தேங்க்யூ.